பீஸ் வட்டிக்கலாம். முதலில் பட்டர் போடவும், அதன் பிறகு வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், 4 முந்திரி சேர்த்து வதக்கவும். சொல்லுங்க. பின்னாடி இன்னொரு ஒருத்தவங்க வந்து அது பன்னீர் கட் பண்ணுறாங்க கைஸ், பாருங்க. ஆட் பண்ணலாம். அது பன்னீரை ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கைஸ். போட்டு நல்லா ப்ரௌன் கலர் நல்லா வறுத்துக்கலாம். வதக்கினதை கொஞ்சம் அரைக்கணும். திருப்பி போடணும். நல்லா பிச்சு போட்டு ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். செஞ்சு வச்சு நல்லா உரிச்சிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. வெங்காய தக்காளி வதக்கணும் இல்லையா, அதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு மையே அரைச்சிக்கணும். நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படின்னது வானல் கொஞ்சம் சூடாக வெயிட் பண்ணிவிட்டு பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதுக்கு அரைய வெயிட் பண்ணணும். பிறகு எண்ணெயை ஊற்றணும். அதுக்கு வந்துட்டா ஜீரகம் கொஞ்சம் ஒரு நெம்முடி அளவு எடுத்துக்கலாம். இந்த முடி அளவுக்கு அதை கொஞ்சம் நல்லா கரைய வெயிட் பண்ணிக்கணும். அதை கொட்டிக்கலாம். அடுத்தது இதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பிரிஞ்சில் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு பிறகு இதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த பதத்தை நல்லா ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நோண்டுக்கோங்க. கேமராவில் போட்டு நல்லா போட்டு கிண்ணணும். நல்லா போட்டு கிண்ணணும். அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்க வரை வெயிட் பண்ணலாம். அப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வருது கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிய வரை வெயிட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து பால் ஹெட்லேருந்து எடுத்து அரைச்சி அப்புறம் ஆட் பண்ணணும். அதை காட்ட முடியல, ஏன்னா ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, அதனால் காட்ட முடியல. ஆனால் அதை ஆட் பண்ணிட்டு கடைசியில் அந்த பன்னீர் மசாலா வறுத்து வச்சோம், அதை போட்டு கொஞ்சம் கழிச்சு எடுத்து நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கா. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பண்ணணும். இப்போ நான் போவே